புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை, அனுபவித்த துன்பங்களை, கொடுமைகளை, வேதனைகளை சிந்தித்து பார்ப்போம். அந்த கல்வாரி பயணத்தின் போது இயேசுவை கல் தூணில் கட்டி அடித்தார்கள். முள்முடி சூடி ஏளனப்படுத்தி இழிவுபடுத்தி அவமானம் செய்தார்கள். பாரமான சிலுவையை அவருடைய தோளின் மீது சுமத்தி, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிக பெரும் பலுவை சுமத்தினார்கள். அவருடைய ஆடைகளை உரிந்து அவமானப்படுத்தி கேலி கிண்டல் செய்து சிரித்தார்கள். அவரை ஆணிகளால் அறைந்து அந்த சிலுவையிலே கொன்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தை அந்த சிலுவையிலே நமக்காக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்டார். இந்த இயேசு நமக்கு விடுதலை வாழ்வை பெற்றுத் தந்தார். இந்த கிறிஸ்து இதோ இந்த நற்கருணையிலே இன்று பிரசன்னமாகி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை தந்து கொண்டிருக்கிறார். ஆறுதல் தேறுதலை தருகிறார். வெற்றியை தருகிறார். மீட்பின் சின்னமாயிருக்கிறார். அந்த இயேசுவை முழுமனதோடு ஆராதனை செய்வோம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நினைவு கூர்ந்து செபிப்போம். உங்கள் பதில், எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். மீட்பளிக்கும் இரத்தமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். மீட்பின் பெருங்கடலாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். பரிசுத்தமும் மனதுருக்கமும் நிறைய பெற்ற இயேசுவின் திரு இரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். எங்கள் ஆற்றலும் பலமுமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு இரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். நித்திய உடன்படிக்கையாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு இரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு இரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். கடவுளின் கவசமாகிய இயேசுவின்
விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். இறை அன்பாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். பிசாசுகளின் பேரழிவின் காரணமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். அடிமைத்தனத்தில் உள்ளவர்களின் உதவியாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். புனித திராட்சை ரசமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். கிறிஸ்தவர்களின் சக்தியாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். கிறிஸ்தவர்களின் உண்மை விசுவாசமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். சுகப்படுத்தும் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். அபிஷேக இரத்தமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். கடவுளின் பிள்ளைகளின் தைரியமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். உயிர்ப்பின் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். விண்ணக தூதர்களின் பானமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். இறை தந்தையின் ஆறுதலாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். தூய ஆவியானவரின் ஆற்றலாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். உலகின் சமாதானமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். விண்ணக வானவில்லாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். மாசற்ற குழந்தைகளின் நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தமே எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் நமக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் நமக்கு உயிர்ப்பும் வாழ்வும் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 45 முதல் 46 முடிய. வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விலை உயர்ந்த முத்தாகிய கிறிஸ்துவை அனுபவிக்கின்ற பேறு பெற்றவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீரை பெற்றுக் கொள்ளுகிற நம்பிக்கைக்குரிய இறைமக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இயேசுவினுடைய அன்பிலும் இரக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். இயேசுவின் இரக்கத்தின் அடையாளம் நீங்கள். இயேசுவின் அன்பின் அடையாளம் நீங்கள். இயேசுவின் நம்பிக்கையின் அடையாளம் நீங்கள். இயேசுவின் உயிர்ப்புக்கு அடையாளம் நீங்கள். இப்பேற்பட்ட இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையின் போது அனுபவிப்பது இதோ விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கிக் கொண்டது போல நாமும் கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதமாய் இந்த உலகத்திலே வாழ்வோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையை நான் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட என்னிடத்தில் அலைபேசியின் வாயிலாக பல்வேறு பகுதிகளிலிருந்து இறை மக்கள் தொடர்பு கொண்டு, ஃபாதர் எனக்காக மன்றாடுங்கள், என் குடும்பத்திற்காக செபியுங்கள், என் மகனுக்காக மன்றாடுங்கள், என்னுடைய மகளுக்காக செபியுங்கள் என்று சொல்லி பல விண்ணப்பங்களை என் மனக்கண் முன்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு தாய் கண்ணீரோடு கதறி கதறி அழுது வேண்டுகிறார், என் மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, என் மகளுக்காக மன்றாடுங்கள், என் மகளுக்காக செபியுங்கள், அவள் மனம் மாற வேண்டும். திருமணம் கைகூடி வருகின்ற நேரத்திலே எனக்கு அந்த பையனை பிடிக்கவில்லை, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் நிராகரிக்கிறார். எந்த காரணமும் இல்லாமல் நிராகரிக்கிறார். என் மகளுக்காக செபியுங்க ஃபாதர், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், எனக்கு இருக்கிற ஒரே மகள் அவள் என்று சொல்லி அழுது வேண்டுகிறார் ஒரு தாய். தன்னுடைய ஒரே மகனை இழந்த சோகத்தில் இன்னொரு தாய் கதறுகிறார் இன்னொரு பக்கத்திலிருந்து. ஃபாதர், என் பிள்ளை திடீரென்று தற்கொலை செய்து கொண்டான் ஃபாதர், என்ன காரணம் என்றே தெரியவில்லை, எனக்கென்று இருந்த அந்த ஒரு பிள்ளை கூட என்னை அனாதையாக விட்டுவிட்டு இப்படி இறந்து போய் விட்டானே என்று சொல்லி கதறி கதறி அழுகிறார். ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், கடவுளுடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்கிறேன், ஆராதனைகளில் பங்கு கொள்கிறேன், ஆனால் எனக்கா இந்த நிலைமை, எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்களே, ஏளனமாக கிண்டல் செய்து கேலி கிண்டல் செய்து பேசுகிறார்களே என்று சொல்லி அழுது புலம்புகிறார் அந்த தாய். அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படி எவ்வளவோ கலக்கத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு இதோ இந்த ஆராதனையிலே நீ பங்கெடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் இருப்பது விலை உயர்ந்த முத்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விலையேற பெற்ற இந்த கிறிஸ்துவை நாம் உரிமையாக்கி கொண்டால் நம் துன்பங்கள் மறையும், நம் கவலைகள் நம்மை விட்டு போய்விடும், நம்முடைய வேதனை வலிகள் தீர்ந்துவிடும். நிச்சயமாக ஆறுதலின் இறைவன், நம்பிக்கையின் தெய்வம் நம்மை கைவிட மாட்டார். உறுதியாக நம்புவோம், உறுதியாக விசுவசிப்போம். ஆராதனைக்கு தகுதியான இறைவனை தொடர்ந்து ஆராதனை செய்வோம். நம்ம கஷ்டத்தில், நம்முடைய பிரச்சனைகளில், நம்ம குழப்பத்தில், முடிவெடுக்க முடியாத தருணத்தில், நம்பிக்கை இழந்திருக்கிற நேரத்தில் ஆராதனையை விட்டு விடாமல் தொடர்ந்து ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த திருச்சிலுவையின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது ஒளிர்கிறது. இந்த திருச்சிலுவையிலிருந்து ஆண்டவருடைய மாட்சி நம் மீது விளங்குகிறது. இந்த திருச்சிலுவையிலிருந்தே நமக்கு மீட்பும் வல்லமையும் உண்டாகிறது. எனவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவினுடைய இந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்து என்னோடு உடன் இருக்கிறார் என்கிற அந்த உள்ளார்ந்த அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்வாக மாறுகிற போதுதான் இந்த நாள், இந்த ஆராதனை, இந்த தருணம் நமக்கு அருளின் நேரமாக, ஆசீர்வாதத்தின் தருணமாக மாறுகிறது. எனவே ஆராதனைக்கு தகுதியான தெய்வத்தை முழு மனதோடு ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம்
இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பை சொல்லி தந்த தெய்வம், மன்னிப்பின் மகத்துவமாக இருக்கின்ற நம் ஆண்டவர், நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசுவின் மீது உனக்கு நம்பிக்கை உண்டா? அந்த இயேசுவின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தில் இருக்கிறாயா? உன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவராலேயே உன் சூழலை மாற்ற முடியும். அவராலேயே உன் நம்பிக்கை இழந்த நிலையை மாற்ற முடியும். அவர் ஒருவராலேயே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வும் மீட்பும் உண்டு என்பதனால் அன்பினை சொல்லி தந்த, இரக்கத்தை நம் மீது பொழிந்த, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற இதயத்தை வாழ்த்தி பாடி நாம் ஆராதனை செய்து ஜெபிப்போம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தன்னை நம்பி வருகிறவர் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாதவர், அதனால் தான் நம் ஆண்டவரை வாக்கு மாறாத இறைவன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வாக்கு மாறாத இறைவன் உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். நீ நம்பிக்கை இழக்காது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். அந்த நம்பிக்கையிலிருந்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ தளர்ந்து விடாதே. அவரிடத்தில் பாராபட்சம் இல்லை. வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் என்று சொல்லி அவர் யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை. ஆண்டவரிடத்தில் எல்லோரையும் நேசிக்கின்ற, அன்பு செய்து அரவணைக்கின்ற இதயம் உண்டு. அந்த இதயத்திற்கு அடைக்கலமாக நீயும் நானும் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க. அப்பொழுதுதான் அந்த விண்ணக வாயில் நமக்காக திறக்கும். அந்த மோட்ச வாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மை உள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மை உள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. அவதாரம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. தொடர்ந்து பாடி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் 2 கரங்களை உயர்த்திக்கொள். ஆண்டவர் முன்பாக உயர்த்திப்பிடி. உன் வலுவின்மை, உன் சோர்வுகள், உன் சோம்பல்கள், உன் மனதுக்குள் இருக்கின்ற வருத்தம், வேதனை, துன்பங்கள், உன் கண்ணிலிருந்து வருகின்ற அழுகை, உன் துயரங்கள், உன் நோய் நொடிகள், உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பாரமான தருணங்கள், சுமக்க முடியாத சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே இறக்கிவை. ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக்கொடு. நீ செபிக்கிற செபம் வீண் போவதில்லை. உன் மன்றாட்டு புறக்கணிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. இயேசுவே, என் அன்பான ஆண்டவரே, என் தாயும் தந்தையுமானவரே, என் நண்பராக என் உடன் இருப்பவரே, என்னை வழிகாட்டி என்னை பாதுகாப்பவரே, இதோ நான் உன்னிடத்திலே என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். சரணாகதி ஆக்கி விடுகிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என் மனதுக்குள் என்ன போராட்டங்கள் இருந்தாலும், எந்த விதமான சஞ்சலங்களையும் அகற்றக்கூடிய தெய்வம் நீர் ஒருவரே. உம்மை என் கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உம்மை நோக்கி என் குரலை எழுப்புகிறேன். உன் இரக்கத்திற்காக நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். அப்பா, உன் மன்னிப்பிற்காக நான் வேண்டி ஜெபிக்கிறேன். பாவியாகி என்னை மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் இரக்கத்தை மீது பொழியும் என்று மன்றாடுவோம். உம்முடைய கருணையினால், உமது அன்பினால் எங்களை வாழ்வடையச் செய்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பை பெற்றுத் தாரும். எங்கள் மனதிற்கு அமைதியை, நிம்மதியை தாரும். எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை, ஒற்றுமையை தாரும். இந்த உலகம் சமாதானத்தில், இந்த உலகம் அமைதியில் இளைப்பாற வேண்டும். அதற்காக உம்மிடத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுத்து இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. என் நோய் நொடிகள், என் வேதனைகள் தீர வேண்டும். என் முதுமையினுடைய கஷ்ட காலங்கள் நீங்க வேண்டும். என் ஆதரவும் அடைக்கலமும் நீரே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். என் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்காக, அவரின் மனமாற்றத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். அதற்காக மன்றாடுகிறேன் என்று சொல்லி மன்றாடுவோம். முழுவதுமாய் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சாதனத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
மலர்ப்போமே. இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பேரன்பார். பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பேரன்பார். பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசாட்சி நான் சொல்வதற்கு சாட்சி.
உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக.
அன்புமிக்க இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம். நீரே கடவுள், மெஸ்ஸியா, மீட்பர் என போற்றுகின்றோம். உமக்கே ஆராதனையும் நன்றியும் துதியும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளின் இறை வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளையும் மனங்களையும் திறந்தருளும். எங்கள் உள்ளத்தில் ஆழ இந்த இறை வார்த்தைகள் பதிய உமது அருள் உதவியை வேண்டி ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளின் இறை செய்தி நாங்கள் உண்மைக்கு குரல் கொடுக்கிறவர்களாக, நீதியின் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர்களாக வாழச் செய்தருளும். பல நேரங்களில் எங்களுடைய மௌனம் உண்மைக்கு எதிராக போய்விடுகிறது. நீதி நியாயத்தை தட்டி கேட்காமல் அமைதியாகி விடுகிறது. கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோம். காதால் கேட்டும் பதில் சொல்லாமல் இருந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவரே, மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இந்த நாளையும் இந்த நாளின் வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக்க உம் தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி மன்றாடுகிறோம். நீரே எங்கள் பாதுகாப்பு, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் வாழ்க்கை. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்ற மக்கள். இறைவன் தம் சொந்த மக்களாக அவர்களை அன்பு செய்தார். அவர்களின் பொருட்டு தன் வாழ்க்கையையே அந்த சிலுவையில் அர்ப்பணம் செய்தார். ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா? அவரை உணர்ந்து கொண்டார்களா? அந்த கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தார்களா? அவரின் இரக்கத்தில் வாழ்ந்தார்களா என்றால் அதனை குறித்துதான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் மிகுந்த துயரப்படுவதை, வேதனை உறுவதை பவுலடிகளார் வெளிப்படுத்துகிறார். உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று சொல்கிறார். ஏன் அந்த பெரும் துயரம்? எதற்காக அவருக்குள் அந்த வேதனை என்றால், என் சொந்த இனத்தைச் சேர்ந்த மக்கள் மீட்பு பெற முடியாமல் இப்படி அல்லல் படுகிறார்களே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, மீட்பரை கண்டும் காணாமல் இருக்கிறார்களே, அனுபவிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி தன் சொந்த மக்களை குறித்து மிகுந்த துயரப்படுவதை, வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுள் அவர்களை தம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தன்னுடைய மாட்சியை விளங்கச் செய்தார். அவர்களுக்காக உடன்படிக்கைகள், திருச்சட்டங்கள், திருவழிபாடுகள், வாக்குறுதிகள் என எல்லாவற்றையும் வழங்கினார். பார்த்தீங்களா? உடன்படிக்கை, திருச்சட்டம், திருவழிபாடு, வாக்குறுதி எல்லாமும் அவர்களுக்காக வழங்கப்பட்டது, அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் அதை புறம் தள்ளினார்கள், நிராகரித்தார்கள், பொருட்படுத்தவில்லை, ஒதுக்கி தள்ளினார்கள்.
இயேசுவையே அவர்கள் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தி அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். மீட்பரை அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அப்பேற்பட்ட தன் சொந்த மக்களை குறித்து மிகுந்த துயரப்படுவதை, வேதனைப்படுவதை பவுலடிகளார் இன்றைய நாடினுடைய முதல் வாசகத்தின் வழியாக விளக்குகிறார். அதனையே இன்றைய நாடினுடைய பதிலுரை பாடல் கூட, உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு அவர் ஆசி வழங்குகின்றார், உன் வாயில்களின் தாள்களை அவர் வலுப்படுத்துகின்றார், உன்னுடைய எல்லை புறங்களில் அவர் அமைதியை நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமையை உனக்கு வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார், வேறு எந்த இனத்திற்கும் அவர் இப்படி செய்ததில்லை. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பிரியம், எவ்வளவு இரக்கம் அந்த இஸ்ராயேல் மக்களின் மீது காட்டப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் கூட அந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நம்பவில்லையே என்பதனால் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாக்கி இந்த வார்த்தைகளை போதிக்கிறார் பவுலடிகளார். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் ஒரு பரிசேயருடைய வீட்டிற்கு உணவருந்த செல்லுகிறார். அந்த இடத்தில் நீர்க்கோவை நோய் உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அப்பொழுது அது ஒரு ஓய்வு நாளாக இருந்ததனால் அங்கிருந்த திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த மனிதரை இந்த நாளில் சுகமாக்கலாமா, ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவது முறையா என்று கேட்கிறார். ஆனால் அந்த மக்கள் பேசாமல் இருந்தார்கள். இஸ்ராயேல் மக்கள், அந்த பரிசேயர்கள், திருச்சட்ட அறிஞர்களுக்கு சட்டம் எது என்று தெரியும், நியாயம் எது என்று தெரியும், தர்மம் எது என்று தெரியும், நீதி எது என்று தெரியும். ஆனாலும் சட்ட திட்டங்கள் தெரிந்த, நீதி நியாயங்கள் தர்மங்கள் தெரிந்த அந்த பரிசேயர்கள், திருச்சட்ட அறிஞர்கள் மௌனமாக இருந்தார். இந்த மௌனம் மிக மிக ஆபத்தானது அன்பிற்குரியவர்களே. ஒருவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. சில காரணங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதர் அமைதியாக மௌனமாக இருக்கிறார் என்றால், ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் மௌனமாக இருக்கலாம். இரண்டாவது, சில பேருடைய மௌனம் கள்ள மௌனம், கள்ளத்தனமானது. நம்ம முன்னாடி அமைதியா இருப்பாங்க, நம்ம முன்னாடி பேச மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு பின்னாடி வந்து நமக்கு வேட்டு வைப்பாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, ஆப்பு வைப்பாங்க. மிக மிக ஆபத்தானது. அப்பேற்பட்டவர்களுடைய திட்டங்கள் சதி திட்டங்களாக இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு முன்பாக சில பேர் அமைதியாக இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அவருக்கு பின்னால் சென்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள், சதி திட்டங்களை தீட்டினார்கள், அவர் மீது பழி சொன்னார்கள், சுமத்தினார்கள். மூன்றாவது, சில பேருக்கு திமிர் இருக்கும். நீ என்ன கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்றது, நான் உனக்கு பதில் சொல்லணுமா என்ன, நீ கேட்டா நான் பதில் சொல்லிடணுமா, திமிர்த்தனம். இப்பேற்பட்ட மௌனங்கள் கூட உண்டு. திமிராக அமைதியாக இருப்பது, பேசாமல் இருப்பது, இது ஒரு வகை. நான்காவது, கேள்வி கேட்டால் எனக்கு பதில் தெரியாது என்கிற மனநிலை, அதனால அமைதியா இருப்பது. பதில் தெரியாது, பதில் தெரியாததனால் நான் எதுவும் பேசல, எதுவும் சொல்லல, அதனால் நான் மௌனமாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். ஐந்தாவது, ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, பதில் சொன்னா எங்கேயாச்சும் மாட்டிக்குவோமோ, பின்விளைவுகள் ஏதாவது இருக்குமோ என்று சொல்லி மௌனமாயிருப்பது. எவ்வளவு விஷயங்களை சொல்றேன் பாருங்க. ஒருவருடைய மௌனத்திற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் கவனிக்க வேண்டும்.
கவனிக்க வேண்டும். விவிலியத்தினுடைய அடிப்படையில் சில சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காயன் ஆபேல் நிகழ்வு, தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் காயனை பார்த்து கேட்கிறார், காயன், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா என்று கேட்கிறார். ஆனால் காயன் எதுவுமே பேசல, மௌனமாக இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவன் செய்த செயல், மௌனமாய் இருந்தவன் தன் சகோதரனை சென்று, வா நாம் வயலுக்கு போவோம் என்று அவனை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே கொலை செய்கிறான். அந்த மௌனத்திற்கு பின்பாக, அந்த கள்ள மௌனத்திற்கு பின்பாக அவனுக்குள் இருந்த கோபகுணம், வெறித்தனம் சூழ்ச்சியாக மாறி பழி வாங்குகிறான். மிக ஆபத்தானது. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்கு போகிறார். அந்த தொழுகை கூடத்தில் ஒரு கைசூம்பிய மனிதன் இருக்கிறான். அந்த மனிதரை குணப்படுத்தலாமா வேண்டாமா என்கிற கேள்வியை ஆண்டவர் இயேசு கேட்கிற போது எல்லாரும் மௌனமாக இருக்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் அந்த 14வது இறைவார்த்தையில், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, யார்? அந்த பரிசேயர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். அந்த இடத்துல மௌனமா இருந்துட்டு பதில் சொல்லாம பேசாம இருந்துவிட்டு பிறகு சென்று அவருக்கு எதிராக எப்படி சூழ்ச்சி செய்யலாம் என்று அவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 47 முதல் 50 வரை உள்ள இறைவார்த்தைகள். அது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 30வது இறைவார்த்தையிலும் கூட ஆண்டவர் இயேசு யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறார். உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று வெளிப்படையாகவே பேசுகிறார், சொல்லுகிறார். அந்த நேரத்தில் கள்ள மௌனம் காத்துவிட்டு பிறகு வெளியே சென்று முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கிறான் யூதாஸ் இஸ்காரியோத். அன்பு சகோதர சகோதரிகளே, சிலரின் மௌனம் கூட ஆபத்தானது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சில நேரங்களில் இந்த இஸ்ராயேல் மக்களை மிக கோபமாக பேசுவது, கண்டிப்பது அவர்கள் மீது இருக்கிற அக்கறையின் அடிப்படையில். அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை கண்டிக்கிறார், அவர்களை எச்சரிக்கிறார். அவர்கள் மீது இருக்கிற அன்பு, அவர்கள் மீது இருக்கிற அக்கறை. பிரியமானவர்களே, ஒரு முறை சாலையிலே நான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது ஒரு பைக்கில் 3 பசங்க மாணவர்கள் பைக்கில் அந்த 3 பேர் ஏறிக்கொண்டு அந்த ரோட்டு ஃபுல்லாக அளந்துக்கிட்டு போகிறானுங்க. இப்படியும் அப்படியும் ஓட்டிக்கிட்டு அசைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் தொந்தரவாக போயிட்டு இருக்கிறானுங்க. நானும் கொஞ்ச நேரம் பொறுமையாக அப்படியே பார்த்து கொண்டே வருகிறேன். அந்த இடம் வரும்போது எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக போயிடுறாங்க. அந்த பிள்ளைகளை கடந்து செல்வதற்கு எனக்கு மனசு வரலை. இது இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த பிள்ளைங்களும் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வழியாக வருகின்ற வேறு யாராவது அவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாக நேரிடும். எனவே என்னுடைய வாகனத்தை கொஞ்சம் வேகமாக செலுத்தி ஓரமாக நிறுத்திட்டேன் வண்டியை. அந்த பிள்ளைகளை எல்லாம் நிறுத்தி, வெளியில் வாங்கடா, ஓரமாக வாங்கடா. எல்லாரும் ஓரம் வந்தாங்க. இப்போ என்னுடைய வாகனத்தில் என்னுடைய பங்கினை சேர்ந்த சில பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நமக்கு எதுக்கு ஃபாதர் வம்பு, விடுங்க ஃபாதர், அந்த பசங்கன்னாவே அப்படி தான் ஃபாதர், தேவையில்லாத பிரச்சனை வேணாம், நம்ம போகலாம் ஃபாதர், நமக்கு வேலை இருக்குது. நான் சொன்னேன், இல்லை, இந்த பிள்ளைகளை கண்டிக்கணும், இது சரியில்லை. இந்த வயதில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் கூட, ஆனால் இதனால் ஒரு ஆபத்து இருக்கிறது, ஒரு தீங்கு இருக்கிறது, இவர்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஒருவேளை அவர்களுக்கே அது ஆபத்தாக முடியும், அல்லது அது பிறருக்கு தொல்லையாக மாறும். கண்டிக்கணும், அவர்களை கூப்பிட்டு கண்டித்து இனிமேல் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை நான் அனுப்பிவிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அவர்களை மிரட்டி அனுப்பிவிட்டு வந்தேன். அன்பிற்குரியவர்களே, நம் கண் முன்பாக
சில தீமைகள் நடக்கும். நம்முடைய கண் முன்பாகவே சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் நாம் மௌனமாக இருந்துவிடக்கூடாது. உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக குரல் கொடுக்கிறவர்களாக, அவற்றின் பக்கமாக நிற்கிறவர்களாக இருக்கும்போது இயேசுவின் பிரதிநிதிகளாய் நாம் இருக்கிறோம். இயேசுவுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாம் அமைதியோடு இருப்பது, இறைவன் நம்மோடு பேசுவதை கவனிப்பது, கூர்ந்து நோக்குவது, கடவுள் நம் மத்தியில் பிரசன்னமாவதை இறை அனுபவமாக அனுபவிப்பது, நம்மையே முழுமையாய் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, அவர் நமக்காக கல்வாரியில் சிந்திய இரத்தத்தையும் நமக்காகப்பட்ட பாடுகளையும் அந்த சிலுவையில் தன் உயிரை கையளித்ததையும் நினைவு கூறுகிற நேரம் இது. முழுமையாக நம்முடைய கவனத்தை இந்த பலிப்பீடத்தின் மீது செலுத்தி ஆண்டவருடைய ஆசீரை பெறச் ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மௌனம் கலைந்து உண்மைக்கு குரல் கொடுக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம்.